கட்டாயம் ஜெயிலில் போட்டிருக்கணும். இதெல்லாம் 1000 மண்டபங்கள் இருந்து சிங்கள எழுத்துக்களையும் ஹலோ ஜன்னல்களையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. சொல்கிறதுக்கு மானா இன்னும் வேண்டும் என இந்த வரலாற்றிலேயே ஒரு சந்தேகம் ஒன்று இருக்கு. அடையாளங்கள் எதுவுமே இப்போ இல்லை. அதே மாதிரி பொன்னியின் செல்வன் ஒரு நிலையில் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இலங்கையில் இருக்கிற பொலனறுவ மாவட்டத்தில் நிற்கிறேன். குறிப்பாக இன்றைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பழைய புராதன வரலாற்று இடங்கள் எல்லாம் நிறையவே இருக்குது. உண்மையிலுமே நாங்கள் இலங்கையில் படிக்கல வந்து எங்களோட புத்தகத்தில் பெரிதும் இருக்கிற ஒரு பாடப்பகுதி என்று கூட சொல்லலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சோழ தேசத்தை ஆண்ட ராஜராஜ சோழன் வந்து இங்கேயும் வந்து அவற்றை ஆதிக்கத்தை செலுத்தி நிறைய கட்டிடங்கள் எல்லாம் கட்டியிருக்கிறார். அதை தவிர்த்து விஜயபாகு மன்னன், அதே மாதிரி பராக்கிரம சமுத்திரம் என்று சொல்லுவோம், அதுகளுடைய தொடர்பட்ட கட்டிட தொகுதிகள் எல்லாத்தையுமே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. உண்மையிலுமே ஒரு என்ன சொல்லுங்க பார்ப்போம், எங்களோட தமிழ் வரலாற்றோட முக்கியமான ஒரு இடம், பிணைஞ்சிருக்கிற இடம் என்று சொல்லலாம். ஏன்னா இங்கே கிட்டத்தட்ட 9 சிவன் கோயில்கள் இருக்குன்னு சொல்லினோம். ஆனால் எங்களோட கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2 சிவன் கோயில்களை தான் நாங்கள் இப்போ இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. உண்மையிலுமே நீங்கள் இலங்கைக்கு வந்தீங்களா கட்டாயம் நீங்கள் இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்றதான் எந்த ஒரு ஆசையும். இப்போ நாங்கள் சொப்பன சுந்தரெல்லாம் வந்து நாங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சைக்கிள் எடுத்துகிட்டு சுத்த போகிறோம். சைக்கிளுக்கு எவ்வளோ எடுத்துருக்கணும் என்னன்றதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வரலாற்று சம்பந்தமான இடங்களுக்கு முன்னுக்கே வந்து சைக்கிள்கள் எல்லாம் வச்சிருக்கிறோம். நிறைய சைக்கிள்கள் இருக்கும், நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து டைம் இல்லை, நீங்கள் எடுத்துகிட்டு பின்னேறம் வந்து கொடுத்தாலும் சரி. ஒரு சைக்கிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபா இலங்கை காசு கேட்கணும். இதை எடுத்துகிட்டு தான் நாங்கள் உள்ள எல்லாமே சுற்றி பார்க்க போகிறோம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த சைக்கிள் எடுத்திருக்கேன். அது வந்து யார் எடுத்துருக்கேன் அதான் ப்ரோ. அது அங்கால வந்து அவர் இவரம் வரப்புற அலஸ்டின் ப்ரோ மட்டும் வரையில் நாங்கள் இப்போ இதில் இருந்து வலிக்கிறோம். அதோட இதில் வந்து ஐசி கொடுக்கணும், பிறகுதான் வந்து காசு கொடுக்கணும். சரி, இப்போ வெளிக்கிட்டோம். எங்களோட பார்த்திங்கன்னா நிறைய வெள்ளைக்கார அக்காக்கள், அண்ணாக்கள், தங்கச்சிகள் எல்லோரும் வருவினம். எல்லோரும் வந்து ஏதோ ஒரு இது மாதிரி சைக்கிள் எடுத்துகிட்டு திரிகிறத வந்து ஓகே. நான் ஸ்கூல் டைமில் வந்திருக்கேன், அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கவும் வந்திருக்கேன். அதில் கேமரா கொண்டு போக உள்ள விடுவிட தெரியல, அடுத்த பிரச்சனை அப்போ. ஆனால் நல்லா ஓடுது சைக்கிள். ஓ ஓ இப்போ நாங்கள் இதில் போய்களே வந்து பார்த்திங்கன்னா முன்னுக்கு வந்து ஒரு டிக்கெட் லோக்கல் ஆக்களுக்கு, அதே மாதிரி ஃபாரினர் ஆக்களுக்கும் இதில் டிக்கெட் எடுத்து தான் விடுவினோம். எங்களுக்கு நோ ட்ரோன் சோன் வந்து போட்டிருக்கணும். ட்ரோனெல்லாம் பறக்க விட்டோமோ கட்டாயம் ஜெயிலில் போட்டிருக்கணும். இதெல்லாம் வரலாற்று சம்மந்தமான இடங்களுக்கு மேலே பறக்க விடவே கூடாது. அது உலகத்துலேயும் அந்த ஒரு இது இருக்குது, ரூல்ஸ் இருக்குது. எங்கே டிக்கெட் எடுக்கணும். சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு டிக்கெட் இல்லை, ஆனால் ஐசியை செக் பண்ணி விட தான் விட்டார்கள். அதே மாதிரி பொறின் ஆக்களுக்கு வந்து கிட்டத்தட்ட $30 சிகிரியால் எடுக்கிற அதே காசு இலங்கை நாட்டு காசுக்கு கிட்டத்தட்ட 10,000 ரூபா வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா முதலாவது இடத்துக்கு வந்துட்டோம். இதிலே வந்து நிறைய பிஸ்னஸ் செய்கிறார்கள், சின்ன சின்ன பிஸ்னஸ் செய்கிறாங்கள பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இல்லை இப்போ பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் நடந்து போய் தான் நாங்கள் பார்க்கணும். சைக்கிள் திறப்படு. சரி, இப்போ விட்டாச்சு. அதோட வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அந்த தொப்பிகள் எல்லாம் வச்சு வைக்கிறோம், அது நல்லா இருக்கும். இப்போ நாங்கள் முதலாவதாக பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா உள்நகரம் அப்படி வந்து ஒரு விஷயத்தை போட்டிருக்கிறோம். இதை நான் ஷோட்டாக வாசிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். கேந்திர நிலையம் அமைந்துள்ளதாம். அதே மாதிரி செங்கற்கள் 4 பக்கம் கட்டப்பட்ட சுவர் கிட்ட சுமார் ஹெக்டேர் அளவுக்கு இருக்காம் அப்படின்னு இதில் வரலாறுகளை போட்டிருக்கணும். வையந்த பிரசாதி என்னும் 7 மாடிகளை கொண்ட மாளிகையை இங்குள்ள பெரிய கட்டடமாக குறிப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதே மாதிரி அரச வைசிய புஜுங்க கற்றூன்களை கொண்ட மண்டபம் அப்படின்னு போட்டிருக்கணும். இந்த ஒரு வரலாறை வச்சு தான் நாங்கள் இதுக்கு பிறகு பார்க்க போகிற இடம். கிட்டத்தட்ட இந்த இடம் வந்து பாருங்கள், அந்த ஒரு காலத்திலே வந்து 7 அடுக்கு மாடிகளோட கட்டியிருக்கணும்டா இவ்வளோத்துக்கு ஒரு தொழில்நுட்பம் வந்து இங்கே இருந்திருக்கும் அப்படின்றது நீங்கள் யோசித்து பார்க்கக்கூடிய வேண்டிய ஒரு விஷயமாக தான் நான் எடுத்துக்கொள்வேன். சரி, இதில் போய்களே பார்த்துக்கலாம்டா இந்த கட்டிடத்தின் அமைப்பை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ வந்து ஒரு 2 மாடி தான் இருக்கிற மாதிரி இருக்குது. உண்மையிலுமே ஒரு பிரம்மாண்டமான ஒரு அமைப்பு மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு பார்க்கலே. அதோட வந்து இந்த கட்டிடத்தின் வரலாறு இதில் போட்டிருக்கணும். நாங்கள் ஷோட்டாக இதையும் பார்த்துட்டு போவோம். அதில் போட்டிருந்த விஷயம் தான் இதில் கொஞ்சம் மேலதிகமாகவே போட்டிருக்கணும். மகாபராக்கிரம அரசனாலே புலனறுவையில் கட்டப்பட்டது அப்படின்னு போட்டிருக்கணும். அதே மாதிரி ஜாப்புவாவில் உள்ள மாளிகைக்கு சமனாக உள்ளது இப்படி நிறைய தேவையான தகவல் எல்லாத்தையுமே இதில் 3 மொழியில் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. 23ஆம் நம்பரும் போட்டிருக்கணும். கிட்டத்தட்ட நான் நினைக்கல ஒரு 100க்கும் மேற்பட்ட கட்டட இதுகள் எல்லாம் இருக்குமெண்டு நம்பர் போட்டு வச்சுருக்கணுமெண்டு. இதில் கூடுதலாக கைடோட வந்தீங்களா ப்ராப்பராக எல்லாமே உங்களுக்கு சொல்லுவினோம். இதில் நீங்கள் பார்க்கலே தெரியும், சின்ன சின்ன கட்டடங்கள் இருந்ததுக்கான சிதைவுகளை நாங்கள் முன்னுக்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குங்க பாருங்கள். உண்மையிலுமே அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத பார்க்கணுன்ற ஒரு ஆர்வம் இருக்குது.
டைம் மிஷின் இருந்தால் அதுக்குள்ளே போய் பார்த்தா நல்லா இருக்கும். அதோட வந்து இதில் வந்து செங்கற்களை பயன்படுத்தி கட்டியிருக்கணும். அது தவிர்த்து இதில் வந்து நேர்மையான ஒரு பூச்சு முறையை காணக்கூடிய மாதிரி இருக்குது. சுண்ணாம்புகளை பயன்படுத்தி தான் பூசியிருப்பினோம்னு நினைக்கிறேன். இதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியே உள்ள வரைகளையும் அதே மாதிரி தான் இது வர அப்படி இருக்குண்டு பெரிய பெரிய செங்கற்களை கொண்டு கட்டியிருக்கணும். இஞ்சால பக்கத்துலேயும் அதே மாதிரி ஒரு அமைப்பை தான் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் எல்லாமே ஃபுல்லாக வெளிநாட்டவர்களை தான் நாங்கள் பார்க்கலாம். இதுக்கு ஒரு வியப்பான ஒரு விஷயமா இருக்கும். கேமராக்கள் எல்லாம் கொண்டு வந்து எடுக்கிறோம். இதில் எல்லாம் வந்து கட்டிடத்துக்கான இதுகள் எல்லாம் இருக்குது. நான் என்னன்றதை மென்ஷன் பண்ணலை. இல்லை அடிக்காதையும் நாங்கள் பார்த்துருக்கலாம். அப்படியே பின்பக்கத்தையும் போய் பார்ப்போம். அப்படியே பின்னுக்கு வந்துட்டோம். இப்படி பின்பக்கத்தால் இருந்து பார்க்கல இது இந்த அமைப்பை பாருங்கள் அப்படி இருக்குண்டு ஒரு சதுர அமைப்பு. அதுக்குள்ளே வந்து தான் இந்த கட்டிடங்கள் எல்லாமே இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதே மாதிரி இதுக்குள்ளே வந்து நிறைய விஷயங்களை இன்னும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். தூணுகள் அந்த காலத்தில் பெரிய தூணுகள் வச்சுருக்கான இடங்களையும் நாங்கள் பார்க்கலாம். இது பாருங்கள் இதில் எல்லாமே அந்த சுண்ணாம்பு பூச்சிகளை தான் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இது வந்து நீங்கள் ஒரு நாள் எடுக்கும் உங்களுக்கு எல்லாமே சுற்றி பார்க்குறதுக்கு இந்த இடங்களை. இப்போ இந்த கட்டிடத்தின் வலது பக்கத்துக்கு போய் கொண்டிருக்கேன். இப்படி கைட்டாக்கள் போகிறதுக்கு பின்னால் போனால் அவையில் சொல்கிற விஷயங்களை உங்களுக்கு ஓரளவு கேட்டு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா படிக்கட்டுகள் இருக்குது. நேர்மையான படிக்கட்டுகள், நேர்த்தியான படிக்கட்டுகள்னு தான் சொல்லணும். ஆனால் இப்போ கிட்டடியில் தான் இது சிதிக்கிற மாதிரியும் இருக்குது. இதெல்லாமே அந்த காலத்தில் பெரிய தூணுகள் நிப்பாட்டி வச்சுருக்கிறதுக்கான அடையாளங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் வந்து ஜன்னல்கள் இருந்ததுக்கான அடையாளங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதோடு வந்து இந்த இடத்த தான் மேலே போகிறதுக்கான படிகளாக பயன்படுத்தியிருக்கணும் அப்படின்றதையும் இதில் சொல்கிறத கேட்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதே மாதிரி இந்த கட்டிடத்தின் இடது பக்கத்துலேயும் இப்படியான சின்ன சின்ன இதுகள். ஆனால் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குறுகின ரூம் மாதிரி தான் இருக்குது இந்த அமைப்புகள் எல்லாம். இதுலேயும் பாருங்கள், அதே மாதிரி இதுலேயும் பாருங்கள், இப்படியான அமைப்புகளை தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இது என்னத்துக்காக அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்கணும் அப்படின்றது புதிரான ஒரு விஷயமாகவே இருக்குது. இதுலேயும் பாருங்கள், இஞ்சால பக்கத்துலேயும் அப்படி தான் இருக்குது. அதே மாதிரி இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த தூணுகள் இருந்ததுக்கான அடையாளங்களும் தான் காணப்படுது. இப்படி நிறைய விஷயங்களை இந்த கட்டிடத்திலே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட நாங்கள் இப்போ வரையும் பார்த்துட்டு வந்தோம் சின்ன சின்ன இதுகள் மாதிரி. அதில் எல்லாத்தையுமே அந்த காலத்தில் மண்டபங்கள்னு சொல்லினோம். அதோட வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த இடத்துல தனியாகவே கிட்டத்தட்ட 1000 மண்டபங்கள் இருந்தது அப்படின்னு சொல்லினோம். அதுக்கான சான்றுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லினோம். அது எந்த அளவுக்கு உண்மை போய்ன்றது எனக்கு தெரியலை. இப்போ நாங்கள் பார்த்தது அரச மாளிகைட்டு. இந்த அரசன் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு பாராளுமன்றம் இல்லை நீதிமன்றம் மாதிரி ஒரு அமைப்பை பயன்படுத்தியிருப்பார் தானே, அந்த ஒரு அமைப்பு இதுக்கு பக்கத்துலேயே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது அதில் தான் இருக்குது. அந்த ஒரு கட்டிடத்தையும் நாங்கள் போய் பார்ப்போம். இந்த இடத்து பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த பொம்மைகள் எல்லாத்தையும் வச்சிருக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு அரச சபை மண்டபம் அப்படின்னு போட்டிருக்கிறோம். அதை நாங்கள் பாராளுமன்றமாவோ இல்லது எதாண்டாலும் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த வரலாறு வந்து இதில் போட்டிருக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் கட்டிடத்தின் படிக்கட்டுகள் கடைசி மேல் மூலையில் கதவுக்கு முன்னுள்ள சுவரிலே செதுக்கப்பட்ட கல்வெட்டின்படி மகா பராக்கிரம பாகுவாலே கட்டப்பட்டது அப்படின்ட்டு போட்டிருக்கணும். அதாவது ராஜ வைச புஜங்க என்னும் அரச சபை மண்டபம் அப்படின்ட்டு போட்டிருக்கணும். கிட்டத்தட்ட 13ஆம் நூற்றாண்டிலே நடந்திருக்கலாம் அப்படின்னு போட்டிருக்கணும். மேலதிக தகவல்களை நான் இதில் காட்டுறேன். அப்படியே யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1080p விட்டு பாருங்கள். அதுக்கான வரைபடத்தையும் இதில் போட்டிருக்கணும். அப்படியே பாருங்கள் இந்த கட்டிடம் எப்படியான ஒரு அமைப்பில் இருக்குன்னு நிறைய வேலைப்பாடுகள், அதாவது சிற்ப வேலைப்பாடுகளை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் வந்து இதை சிங்கம் என்று சொல்லிக்கிறோம், இல்லை ஏதோ ஒரு பேர் ஒன்று சொல்கிற மறந்துட்டேன். அதே மாதிரி இதில் வந்து சந்திர வட்டக்கல்லே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் ஜானை மற்றது குதிரைகளை தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படியே இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கே இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு அமைப்பாக இருக்குது பாருங்கள். நிறைய வெளிநாட்டாக்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கொண்டு இருக்கணும். சூப்பரான ஒரு இது. அதே மாதிரி இதில் வந்து அந்த ஜாப்புவால் இருக்கிற மாதிரியே சிங்கத்தின் ஒரு அமைப்பை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதே மாதிரி இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கட்டிடங்களில் இப்படி அந்த சிற்ப வேலைப்பாடுகளும் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இது பாருங்கள், ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு வித்தியாசமான அமைப்புகள் இருக்குது. ஜாலியெல்லாம் நல்ல வடிவாக இருக்குது. என்ன மாதிரி சுற்றி பார்க்குறீங்க போல வெயில் நல்ல இங்கே பாருங்கள் சிற்பங்கள் எல்லாம் சூப்பராக இருக்கு. கோயில் தூண்கள் மாதிரி அதான் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது தான். ஆனால் இப்போ வரலாறுகள் எல்லாம் மாற்றப்பட்டிருக்கலாம். அதான் ஒரு உண்மையான விஷயம். இதில் அப்படியே இதில் தான் அரசன் இருந்து இல்லை அதில் இருந்து அப்படியே ஆட்சியை செய்திருப்பினோம்.
அப்படியே இந்த ஒரு சின்ன ஒரு அமைப்பு தான். இந்த மாதிரி இந்த சைட் வியூவில் தான் நிறைய விஷயங்கள், நிறைய சிற்ப வேலைப்பாடுகளை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. உண்மையிலுமே அந்த காலத்தில் இப்படி இருந்திருக்கு, இப்படி மட்டமாக தான் இருந்திருக்குமா, இல்லை கூரை இருந்திருக்குமா அப்படின்ற கேள்வியெல்லாம் உங்களுக்கு எல்லாம் வராது. எனக்கு அது தாராளமாக வரும். வரலாறில் கொஞ்சம் ஆர்வமான ஒரு ஆள் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இதில் இருந்து பார்த்திங்கன்னா இந்த அரசர் ஆக்கள் வந்து என்ன செய்தல்னு பார்த்திங்கன்னா குளிக்கிறதுக்கு பயன்படுத்தின தடாகம் இருக்குது தானே, அந்த ஒரு இதைத்தான் நாங்கள் இனி பார்க்க போகிறோம். அதே மாதிரி இப்போ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரியே இந்த சைட்டையும் காட்டுறேன் பாருங்கள். சிங்கம் இதுதான் இந்த ஜாப்புவா ராஜ்யத்தில் இருந்த மாதிரி இருக்குது. அதோட இந்த இடது கீழே பார்த்திங்கன்னா யானைகளோட உருவத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதை வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா குபேரண்ட ஒரு அமைப்போடு இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. உண்மையிலுமே பிரயோசனமான விஷயங்கள், இதெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயங்கள். இப்போ பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இதிலெல்லாம் சமிஞ்சைகள் எல்லாம் போட்டிருப்பினோம். சிவர்களில் நடப்பதை தவிர்க்க உண்டு. மறைக்கிறே நீங்கள் சிவரெல்லாம் நடந்தீங்களாண்டா உங்களுக்கு தண்ட பணம் வந்து அறிவிப்பினோம். இது பாருங்கள் இப்படியான ஒரு அமைப்பாக இருக்குன்னு. உண்மையிலுமே பிரம்மாண்டமாக இருக்குன்னு. கிட்டத்தட்ட இதே மாதிரி அனுராபுர காலத்துலேயும் பார்க்கலாம். இரட்டை தாமரை தடாகம் என்று இருக்குல்ல, எப்படி அந்த நீட்டாக செய்திருக்கணும் வேறு எல்லா இடத்தையும். அதே மாதிரி இது தொடர்பான விளக்கங்களும் முன்னுக்கு இருக்குது, அதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதே மாதிரி இதுலேயும் வந்து ஒரு அரசு சபை மண்டபம் மாதிரி இருக்குது. சாரி, இதில் அவையில் எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டிருக்கிறோம் நாங்கள். இதில் குறுக்க வந்த மாதிரி தான். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நாகத்தின் அமைப்பு, குளங்களில் இருக்கிற அமைப்புகள் மாதிரி செய்து வச்சுருக்கிற பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. எவ்வளோ காலம் ஆகியும் பார்த்திங்கன்னா இது பழுதடையாமல் இருக்கிறது வந்து பிரம்மாண்டமான ஒரு விஷயந்தான். அதே மாதிரி இந்த இடத்தின் பேர் என்னென்னு சொல்லினோன்னு பார்த்திங்கன்னா குமாரகுளம் அப்படின்னு சொல்லினோம். இது வந்து பராக்கிரம பாகுவால் மகாவம்சத்தில் கூறப்பட்டதான், கட்டப்பட்டதாக மகாவம்சத்தில் கூறுறன்னு சொல்லியிருக்கணும். வெளிப்புறத்திலே உள்ள பிரதேசம் மகாபராக்கிரம நந்தன பூங்கா என்றும் குளிக்கும் பொழுது உடைமாற்றுக்காக கட்டிடமும் இருப்பது என்று தெளிவு. அதாவது நான் சொன்னேன் பாருங்கள், அது வந்து அந்த காலத்தில் உடுப்பு மாற்றுறதுக்காண்டு செய்ததான்னு சொல்லினோம். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேலைப்பாடுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இதிலிருந்து நாங்கள் வெளிக்கிடுவோம். இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது. இது வந்து ஒரு தொகுதி மட்டும்தான். இதே மாதிரி 4-5 தொகுதிகளை நாங்கள் பார்க்கணும் இங்கே வந்தாலே. ஓகே, எல்லா நாட்டிலிருந்தும் வரை நம்மளோட நாடுகளுக்கு இன்னும் சிறப்பாக செய்தால் இன்னும் நிறைய பேர் வேறு சான்ஸ் இருக்குது. இதில் போகிறதுக்கு முன்னுக்கே வந்து ஒரு அமைப்பை வந்து இதில் காட்டி கொண்டு இருக்கணும். இந்த மாதிரி குப்பைகள் போடாத இந்த மாதிரி காட்டினோம். இதில் பேர் ஒரு கிணறு மாதிரி இருக்குது. இதில் இடையூறு செய்கிறதுக்கு மன்னிச்சு கொள்ளுங்கள். இதில் இந்த சைக்கிள் எடுத்துகிட்டு நாங்கள் வெளிக்கிடும். இதுக்கப்புறம் தான் சைவ கோவில்களை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ வெளிக்கிட்டோம். இந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட தூரம் இல்லை, ஆனால் ஓரளவுக்கு தூரம் தான். ஒரு 200-300 மீட்டர் தான் நாங்கள் ஓடி பார்க்க வேண்டியதாக இருக்கும். இப்போ நாங்கள் வலது பக்கம் போய் பார்த்துட்டு வந்துருப்போம். இப்போ இடது பக்கம் போகிறோம். அதோட இதில் ஆரம்பத்திலே வந்து பார்த்திங்கன்னா கோயில் இருக்குது. இது வந்து இப்போ ஃபுல்லாகவே அந்த இந்த கட்டட இடிபாடுகள் எல்லாத்தையுமே கலட்டிட்டு இப்போ புதுசாக செய்து கொண்டிருக்கணும். இது வந்து சிவன் கோயில் தான். இது இந்த வரலாறுகள் எல்லாம் போட்டுக்கலாம். ஆனால் இப்போ இதுக்குள்ளே போயிடாத மாதிரி செய்திருக்கேன். இதுதான் முதலாம் இருக்க சிவன் கோயில் என்று நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியே இதுலேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே இருக்குது மற்ற இடம். இந்த இடத்து பக்கத்துலேயே சைக்கிளை பார்க் பண்ணியிருக்கணும். நாங்களும் பார்க் பண்ணிக்கொள்ளும். அப்போ நம்ம கூட உள்ள சைக்கிளை அடுத்து நான் என்ன தண்ணி போத்தல் வச்சு கேமரா வச்சு கொண்டு தெரியலாம். இவங்கள மாதிரி மற்ற சைக்கிள் எடுத்திங்கன்னா தான் கஷ்டம்தான். எப்பயுமே பிரியோசனமான யோசிங்க வள்ளி. இதில் என்ன பிரியோசனம் பாருங்க. நாங்கள் தண்ணி நிரப்பி எல்லாம் வச்சு விட பேர் கொண்டு வந்துட்டு அதை யார் கொண்டு தெரியும் 7 மணி கொண்டு தெரியுங்க நிரப்பினாங்க. சரி சரியா, இப்போ போயிட்டு வந்தால் அப்புறம் எடுங்க போதில் நாங்கள் வச்சு கொண்டு மடி கதைக்கிற மைண்ட் செட்டே இல்லை. களைச்சி போயிட்டோம். ஒரு சைக்கிளோடையே சரி செத்து போயிட்டோம். இந்த வெயில் தான் இதாகுது. தெரியல, இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நிசங்கமல்லன்ற நிறைய கட்டட இடிபாடுகள், மற்ற சிவன் கோயில் இருக்குது. 2ஆம் இலக்க சிவன் கோயில். எல்லாத்தையும் நாங்கள் பார்க்கலாம். கவனமாக பயணம் செய்யவும் வளர்க்கக்கூடிய இடம் அப்படின்னு இந்த படிகளை போட்டிருக்கணும். இந்த வீடியோ பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 தான் போகிறோம். இதில் பாருங்கள், ஒரு பெரிய பிரதேசம், நிறைய விஷயங்கள், நிறைய கட்டிடங்கள் எல்லாமே இருக்குது. இதில் வந்து முன்னுக்கு சமைஞ்சல் எல்லாமே போட்டிருக்கணும். இதில் எங்கால பக்கத்தால் போய் எங்கால பார்க்குறேன்னு தெரியல. முதலாவது இடது பக்கத்தில் இருக்கிற கட்டடம், இதை வந்து வட்டதாகை அப்படின்னு சொல்லிக்கணும்.
அது தொடர்பான வரலாறுகளும் இதில் இருக்குது. இதை நாங்கள் பார்த்துருவோம். வட்டதாகை பொலனறுவிலே சிறந்த கட்டடக்கலை சின்னம். வட்டதாகை என்பது ஒரு புனித தந்தத்தையும் தந்தத்தாதுடைய வட்டமான இல்லவாகும் அப்படின்ட்டு போட்டிருக்கணும். அதே மாதிரி தலதா மாளிகையிலே என்னதை பாவிக்கப்பட்டிருக்கலாம், புனித தந்த இல்லத்தை பராக்கிரமாக கட்டினான் அப்படின்னு போட்டிருக்கேன். வரலாறுகள் பெருசாக இருக்குது. அப்புறம் வாசிச்சுட்டு சொல்கிறோம். இதில் வந்து இப்போ தான் நாங்கள் வாசித்து முடிச்சிட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ஒரு தலதா மாளிகை பயன்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் இங்கே வந்து நிசங்கமல்லுன்ற கல்வெட்டு இருக்குது. அதன்படி கிறிஸ்துவுக்கு பின் 1187 1196 இதில் வந்து முற்றத்திலே வட்டதாக உருவாக்கப்பட்டது அப்படின்றதும் ஒரு சில வரலாறுகளையும் குறிப்பிட்டிருக்கணும். அதே மாதிரி அந்த காலத்தில் இப்படி தான் இருந்திருக்குமோன்ற ஒரு மாதிரி வரைபடத்தையும் போட்டிருக்கணும். இப்போ நாங்கள் இதுக்குள்ளே போய் என்ன மாதிரி அமைப்பில் இருக்குன்றதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஆரம்பத்துலேருந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இருந்த சிங்கள அதாவது 10ஆம் நூற்றாண்டு 11ஆம் நூற்றாண்டில் இருந்த சிங்கள எழுத்துக்களையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதோட இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அமைப்புகளில் இதுகளை சிற்பங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா யானை, குதிரை அப்படியான அமைப்புகளை தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா முன்னுக்கு ஒரு என்னென்னு சொல்கிறது, மலர் ஏந்திய ஒரு பெண்ணுண்ட சிலையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ இதில் இருந்து உள்ளே போய் பார்ப்போம். நாங்கள் ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி சில அமைப்புகளை இதில் தாராளமாகவே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. முன்னுக்கு இந்த சந்திர வட்டக்கல்லில் வந்து புலனறுவ காலத்துக்கு ஏதோ உண்டு. புலனறுவ காலத்தில் வந்து எருதி இருக்காதுண்டும், அதே மாதிரி அனுராபுர காலத்தில் வந்து எருதி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு வரலாறு படித்தாலும் சரியாக தெரியல, அதனாலும் சொல்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்திலே ஒரு புத்தர் சிலை ஒன்று வச்சிருக்கணும். ஒரு வட்டமான ஒரு அமைப்பு. இதில் வந்து பூக்கள் எல்லாம் வச்சு வடிவழினோம். நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கலான்னு சொல்லி போல இருக்கேன். இதில் பாருங்கள் இப்படி வட்டமாக கட்டியிருக்கணும். அதே மாதிரி இதுலேயும் வந்து இப்படியான பூச்சிகள் ஒரு விகாரையில் எப்படி 4 பக்கம் வந்து இது இருக்குமோ, அதாவது புத்தர் சிலை இருக்குமோ, அதே அமைப்பு தான் இதுலேயும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஹலோ, ஃபோட்டோ எடுக்கணும். இதுலேயும் வந்து தூணுகள் எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் பார்க்கணும் உங்களுக்கு தெரியும். எல்லாமே இப்போ உடைப்பட்ட ஒரு அமைப்பில் இருக்குது. சுற்றி வர நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது தொடர்பான மேலதிக விளக்கங்கள் எல்லாம் தேவையாண்டா நீங்கள் நேரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு முழுமையான ஒரு அனுபவத்தை கட்டாயம் தரும். இல்லை அது எங்கே இருக்குது என்ன இருக்குன்னு தெரியல. நான் இதுக்கு பிறகு காட்டப்போகிற ஒரு சில இடங்கள் வந்து இந்த ஒரு அளவுக்குள்ளே இருக்குது. அதெல்லாம் மட்டும் பார்த்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எட்டதாபாகை அப்படின்ட்டு போட்டிருக்கணும். அதுக்கான இதுகள் எனக்கு தெரியலை. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயில் அமைப்பில் தான் இருக்குது. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த இதுகளை சிங்கள எழுத்துக்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கே பாருங்களேன். அதே மாதிரி இங்கே வந்து தமிழ் எழுத்துக்களும் இருக்குது. அதுகளையும் நாங்கள் தமிழ் கல்வெட்டுகளே இருக்குது. அதுகளையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதில் பாருங்கள் புத்தர் சிலை வச்சிருக்கணும். அதே மாதிரி இது அந்த காலத்தில் பயன்படுத்தின ஜன்னல்களையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இது பாருங்களேன், எப்படியான ஒரு அமைப்பு பயன்படுத்தி உங்களால் ஊகிக்க முடியுதா அப்படின்றத மறக்காமல் கவுண்ட் பண்ணுங்கள். இந்த கல்லுகள் எல்லாம் அந்த காலத்தில் எங்கே இருந்து எடுத்திருப்பினோம், எப்படி இதை கட்டியிருப்பினோம் அப்படின்றது எல்லாமே எனக்குள்ள ஒரு ஓடுற விஷயங்கள். இதுவும் வந்து ஒரு அடுக்குமாடி கட்டிடமாக தான் இருந்திருக்கணும். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா படிகள் எல்லாத்தையுமே இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. கூடுதலாக புலனறுவ காலத்தில் இருக்கிறதுகள் பெரும்பாலும் மாடி கட்டிடங்களை கொண்ட ஒரு விஷயமாக தான் கட்டிடங்களாக தான் இருக்குது. வட்டதாயம் பார்த்துட்டோம். அதுக்கு முன்னுக்கு இருக்கிற விஷயங்களையுமே நாங்கள் பார்த்துட்டோம். வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வலது பக்கத்துலேயும் வந்து கல்வெட்டுகள் இருக்குது. அதுக்குள்ளே நாங்கள் போய் பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி கட்டிட வேலைப்பாடுகளுடைய கட்டிடங்களை தான் பார்க்கக்கூடிய மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு வரலாறு எல்லாம் போட்டிருக்கீங்கன்னா நாங்கள் எல்லாத்தையுமே நாங்களுக்கு சொல்ல போனால் அது ஒரு பெரிய வீடியோவாகவே வந்துடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்வெட்டு ஒன்று இருக்குது. இது தொடர்பான வரலாற்றுகளை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வரலாறுகளை வந்து முழுமையாக போட்டிருக்கணும். வேலக்கார சிலாசாசனம் அப்படின்னு போட்டிருக்கணும். ஆட்சி காலம் முதலாவது விஜயபாகு பிற்பட்ட காலம் 12ஆம் நூற்றாண்டு. எழுத்துக்கள் வந்து தமிழ் நூல் எழுத்துக்கள் மற்றும் சிங்களம் சமஸ்கிருதம் கலக்கப்பட்ட தமிழ் அப்படின்றதும் போட்டிருக்கணும். இதில் வந்து முதலாவது விஜயபாகு மன்னன் 1055 1110 அரசன் மொத்த வருடங்கள் அப்படின்னு போட்டிருக்கணும். சோழருக்கு எதிராக போராடுவதை மறக்கப்பட்ட வேலைக்கார போர்ப்படையினர் அரசனுக்கு எதிராக ஒரு கழகத்தை ஏற்படுத்தினார்கள் அப்படின்றதையும் போட்டிருக்கணும். இப்படி நிறைய வரலாறுகள் இதில் உள்ளடக்கம் அப்படி எல்லா விஷயத்தையுமே போட்டிருக்கணும். இது அப்படி உங்களுக்கு வேண்டாம்
யூஸ் பண்ணிவிட்டு கட்டாயம் இதையும் வாசிங்க. இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் சமஸ்கிருதம் கலந்த ஒரு தமிழ் கல்வெட்டு மாதிரி தான் இதை சொல்லலாம். சாசனம் இது வந்து நிதி சேகரிக்கிறது தொடர்பான ஒரு இதுக்காக இந்த இதை எழுதியிருக்கணும் அப்படின்றதையும் சொல்லினோம். இதெல்லாம் பாருங்கள், மானா இன்னண்ணா அப்படின்ற மாதிரி போட்டிருக்கணும். வேண்டும் என அப்படி எழுதியிருக்கணுமோ அப்படின்றது என்ற ஒரு இது கருத்து. இந்த இதிலெல்லாம் வாசிக்க தெரிஞ்சாக்கள் மேலுமே ஒரு என்ன சொல்கிறது கொடையாளிகள் அப்படின்னு தான் சொல்லணும். தமிழில் தமிழ் எழுத்துக்களும் சமஸ்கிருதம் எல்லாமே இருக்குது ப்ரோ. எல்லாமே நாங்கள் பார்க்கலாம். இப்போ இதில் இருந்து இந்தியாவில் வந்து சிலகை கூடம் அப்படின்னு போட்டிருக்கணும். இதில் வந்து முக்கியமான ஒரு மண்டபம். இது இந்த வரலாறுகளை நாங்கள் பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா அழகான தாமரை மலர்களை பொறித்த கட்டுவங்களை கொண்டது நெசங்கல மண்டபம் சொல்லியிருக்கணும். இந்த மண்டபத்தில் இருக்கிற தூண்கள் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமான தூண்களாக இருக்குது. நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பூட்டி வச்சிருக்கணும் உள்ளே போகாத அளவுக்கு. ஒரு அருமையான படைப்பு இந்த இதில் போட்டிருக்கணும் பாருங்கள். தொடர்பான இது அலங்கார மண்டபம் அப்படின்னு தான் போட்டிருக்கணும் சிங்கள மண்டபம். அதே மாதிரி இதில் இருக்கிறது வந்து சிவன் கோயில். இது வந்து கிட்டடியில் உருவாக்கின கல்வெட்டுகள் மாதிரி தான் இருக்குது. நான் உங்களை எழுதி வச்சுருக்கணும். இது வந்து போதியரன் அப்படி ஒரு பேர்கள் எல்லாமே இருக்குது. இதில் வந்து ஒரு இது மாதிரி முன்னுக்கு இந்த சிவலிங்கம் வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஏற்பாடுகள் தான் இருக்குது. இந்த அமைப்பை பாருங்களா எப்படி இருக்குன்னு. அப்பா இந்த காலத்தில் மாடி அதாவது எங்களோட கோபுரத்தோடு உருவாக்கின கோயில்கள் மாதிரியே இருக்குது. நான் நினைக்கிறேன் இதுக்குள்ளே போய் நாங்கள் வீடியோ எடுக்கலான்னு நினைக்கிறேன். அதுதான் போட்டிருக்கணும். கேப்ஷூ எல்லாம் போடலான்னு போட்டிருக்கணும். மற்ற எந்த விளக்கமும் போடலை. இல்லை வரேன் உள்ளே எடுக்க இல்லமோ தெரியலை. என்றாலும் பெர்மிஷன் கேட்டான் எல்லாம். And there's a special kind of path. Here there's a flight of steps. புத்த சிலைகளை புதுசாக வைத்த பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இப்போ இந்த கலர் எப்படியாக கட்டியிருக்காங்க. ஃப்ளாட்டெல்லாம் இல்லை, செங்கலால் தான் ஃபுல்லாகவே இருக்குது. மேலே போகிறதுக்கு படிகளும் இருக்குது. இது தொடர்பான வரலாறுகள் இருக்கிறதே காலையில் பாருங்கள் தேடி பார்ப்போம். இப்போ நாங்கள் பார்த்தது வந்து சிவன் கோயில் இல்லை, இதை வந்து தூபாராம அப்படின்னு சொல்லினோம். இது தொடர்பான விளக்கத்தையும் இதில் போட்டிருக்கணும். தூபாராம ஒரு பழைய பெயரும் அதை கட்டியவர் யார் என்பதும் உறுதியாக கூற முடியாது. இந்த வரலாற்றிலேயே ஒரு சந்தேகம் ஒன்று இருக்குது. இது ஒரு கோயிலாக இருக்கலாம், அது அழிக்கப்பட்டு மாற்றப்பட்டிருக்கலாம் அப்படின்றது ஒரு ஊகிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. இது வந்து கூரை நல்லா இருக்குது. அதே மாதிரி இது வந்து தென்னிந்தியாவில் இருக்கிற கட்டிடக்கலையோட தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து புத்தர் சிலை இருந்ததுக்கு அடையாளங்கள் இருப்பினும் இன்று இருக்கைகள் மட்டுமே இஞ்சி உள்ளது அப்படின்னு சொல்லினோம். இது உண்மையிலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சந்தேகிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இது ஒரு சைவ கோயிலாக இருந்து பேர் மாற்றம் அடைஞ்சிருக்கலாம் அப்படின்றதான் ஒரு உண்மையான விஷயமாக இருக்கும். இதை உண்மை போய் எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் எதையுமே சொல்லவும் இயலாது. இப்போ இந்த ஒரு தொகுதிக்குள்ளே நாங்கள் பார்த்தது ஒரு பகுதி தான். இன்னும் நிறைய பகுதிகள் இருக்குது, அதுகளை நாங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி இதெல்லாம் பார்க்கவே நாங்கள் எல்லாம் களைச்சி போயிடுவோம். இதை உண்மையிலுமே பார்க்குறேன்னா நல்ல ஒரு ரெஸ்ட் எடுத்து பார்க்குறார்கள் மட்டும் இங்கே வாங்க. இல்லை கொஞ்சம் வயசானாக்களோட வந்தீங்களா அவளுக்கு கொஞ்சம் அலுப்பு தட்டுற மாதிரி போயிடும். அதே மாதிரி இந்த வட்ட வகையில் வெளிப்புற அமைப்பை பாருங்களேன் எப்படி இருக்குண்டு. அந்த காலத்தில் இப்படி ஒரு அமைப்போடு கட்டியிருக்கணும் அப்படியே வட்டமாகவே. உண்மையிலுமே சில விஷயங்கள் வந்து யோசிச்சு கூட பார்க்கல அளவுக்கு இருக்கும் பழைய கட்டிடங்களோட வேலைப்பாடுகள் வந்து. திருப்பியும் என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். இந்த என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எங்களோட வரலாற்றோட முக்கியமான ஒரு இடம் இருக்குது. நிசங்கல மன்னன்ற அதாவது கல்வெட்டு. இது வந்து ஒரு பெரிய கல்வெட்டு, கல்புத்த கல்வெட்டு அப்படின்னு தான் சொல்லி நான் நினைக்கிறேன். இது இந்த வரலாறு இது வந்து இதில் போட்டிருக்கணும். இதை நாங்கள் பார்த்துட்டு உங்களை சொல்கிறேன். புத்தக உருவிலே கல்லிலே செதுக்கப்பட்ட கல்வெட்டு நிசங்கமல அரசனால் 1187 1190 உருவாக்கப்பட்டது. இதுவரை கிடைக்கப்பட்ட பெரிய கல்வெட்டாகும் என்று சொல்லினோம். மற்றது நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அப்பாலில் உள்ள சிகிரியா என்னும் மிகுந்தலையிலே கல் கொண்டு வரப்பட்டது. சிகிரியாவிலிருந்து கொண்டு மிகுந்தலையிலிருந்து கொண்டு வந்திருக்கணும் கல்லுகள் எல்லாம். நிசங்கமல அரசன் பரம்பரை வீரச்செயல்கள் நற்செயல்கள் கல்வெட்டிலே சொல்லியிருக்கணும் அப்படின்றதையுமே போட்டிருக்கணும். பார்ப்போம். அதே மாதிரி இது வந்து அந்த காலத்தில் இருந்த ஒரு பழைய இதுகளையும் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் பாருங்கள்
அவற்றை வரலாறுகளை நீங்கள் வந்தால் தாராளமாக இதை படித்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதை நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஒரு பெட்டி இது, ஆனால் இதில் ஒரு சில பகுதிகள் இப்போ அழிவடைஞ்சு வர்றதே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படியே இந்த ஒரு கட்டிடத்தில் வந்து பாருங்கள், இந்த அந்த தூண் வந்து இப்படி நெளிஞ்சு போயிருக்கு. இதுவும் வந்து ஒரு முக்கியமான ஒரு இடம். இதில் பாருங்கள் கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 அங்கால மேலே ஒன்று சேர்த்து 7 அடுக்கு மாடி. இது ஒரு பேர் சொல்லிவிடும், நான் பார்த்துட்டு சொல்கிறேன். இதுக்கான வரலாறும் இருக்குது. 7 அடுக்கு மாடின்னு தான் சொல்லி நான் படிச்சிருக்கேன். இதில் நான் சொன்ன மாதிரி தான் இது 7 அடுக்கு மாடி மகா பராக்கிரம பாகுவால் கட்டப்பட்டது. அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா தென்கிழக்கு ஆசிய நாடுகள் என்ற கட்டிடக்கலை நிர்மாண முறையை வந்து பிரதிபலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்றதும் சொல்லினோம். இதை கைடாக்களோட வரைக்கும் இந்த கல்வெட்டுகளை பற்றி மேலதிக விளக்கங்களை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி. அதே மாதிரி இப்போ கிட்டத்தட்ட எல்லா இடங்களுமே இதுக்குள்ளே பார்த்துட்டோம். அதை விளக்கமாக பார்த்தோம்ன்றது தெரியலை, ஏன்னா அதை கொஞ்சம் டீப்பாக போனோம்னாலும் உங்களுக்கு போர் அடிச்சிடும். இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றத உங்களை மேலோட்டமாக தெரிவித்துக்கொள்கிறேன். என்ன வெயில் இந்த வெயிலுக்கு கட்டாயம் மழை வரும் போல தான் கிடக்கு. சரி, இப்போ நாங்கள் இதிலேருந்து அங்கால இருக்கிற இடங்களுக்கு வெளிக்கிட போகிறோம். இந்த சைக்கிள் வர்ற ஒரு கொஞ்ச நேரம் தான் நல்லா இருக்குது, அப்படியே காற்று படுறதால. இப்போ இதிலேருந்து அங்கால பக்கத்துக்கு என்ன எவ்வளோ வரும்ன்றது தெரியல, எல்லாம் மறந்து போயிட்டு கனகாலம் வந்து இங்கே இப்படி வாகனத்திலே வந்து ஏசி வாகனத்திலே வந்து நீங்கள் சுற்றி பார்க்கலாம் உள்ளேலாம். இதில் வந்து கோவைகளே ஒரு இடங்களுக்கான போட்டுகள் எல்லாமே போட்டிருக்கணும். ஆச்சிரம பிரதேசம், கல்விக்கார அப்படியான விஷயங்கள் எல்லாம். அது மாதிரி இதில் எல்லாம் அந்த காலத்தில் இருந்த ஒரு பழைய இடங்கள் மாதிரியே அப்படியே என்ன சொல்கிறது, மரங்கள் எல்லாம் திக்கா இதில் வளர்ந்து அப்படி இருக்குது. கட்டட இடிபாடுகளையும் அதுக்குள்ளே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ போய்கொண்டிருந்த நாங்கள் இடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவ தேவாலயம் அப்படி என்று போட்டிருக்கணும். இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. சிவலிங்கம் இருக்குது இதில் பாருங்கள். அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கு இந்த இடங்களெல்லாம் இப்போ வந்து அதை ஒரு கவனிப்பாரற்ற நிலைமையிலேயே வச்சிருக்கணும். வரணும். அதே மாதிரி இதுக்கு பக்கத்துலேயே வந்து கணேஷ் டெம்பிள் அப்படின்னு போட்டிருக்கணும். ஆனால் அது இருந்ததுக்கான அடையாளங்கள் எதுவுமே இப்போ இல்லை, அதாவது சிலைகள் எதுவுமே இல்லை, கட்டட இடிபாடுகளை மட்டும்தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதே மாதிரி அங்கால பக்கமும் ஒரு கோயில் இருக்குது. இதுதான் அந்த கோயில், விஷ்ணு தேவாலயம் என்று போட்டிருக்கணும் பாருங்கள். அதே மாதிரி இந்த கோயில் மட்டும் ஓரளவுக்கு பராமரிப்பில் இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா நாங்கள் விகாரைகளிலே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த விஷ்ணுவை. அதே மாதிரி இதில் வந்து கோயில்களுக்கான அமைப்புகள் இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட புத்தர் மாதிரியும் செய்து வச்சுருக்கிற பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. கிட்டடியில் வச்ச வேலை அந்த காலத்தில் இருந்திருக்கான்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயந்தான். நிறைய விஷயங்கள், நிறைய சைவ கோயில்கள் வந்து இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கு, மறைக்கப்பட்டு கொண்டு இருக்குது அப்படின்றதான் ஒரு உண்மையான விஷயம். ஓகே, வலிக்கிட்டோம் எல்லோரும். சரி, இந்த எங்களோட வந்த ஒரு ஜீவன் மட்டும் பாருங்கள், எங்கெங்கே தெரியாது இருக்குது. இங்கே தண்டை பாட்டில் இல்லாட தெரிஞ்சு சுற்றி பாட்டு வந்து இருக்கார். அது என்னென்ற ஒரு கட்டடம் உண்டு அங்கால பக்கத்தில் இருக்குது, அதை தான் பார்க்க போய் கொண்டிருக்காரு நினைக்கிறேன். அதே மாதிரி கொஞ்சம் படியில் தர வழியை நீங்கள் என்ஜாய் பண்ண போகிறீங்களா, அப்படி கஜாம்புரம் மாதிரி என்ஜாய் பண்ண போகிறீங்களாண்டா நீங்கள் சைக்கிளில் வரலாம். அப்படி இல்லாட்டிக்கு நீங்கள் சொந்த வாகனங்களில் ஏசி வாகனங்களை வந்தீங்கன்னா தான் கொஞ்சம் இடையிடையே இறங்கி பார்க்க ஓரளவுக்கு ஓகேயா இருக்குது. ப்ரோ ரொம்ப ஒரு இடத்துக்கு போனால் இப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் ப்ரோ. ஆனால் இதில் இருந்து இப்போ நாங்கள் போய் கொண்டிருக்கோம்ல, கருத்துருவோம் தானே. இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சைக்கிளையாவது பார்க்குறோம், ஒரு சிலர் நடந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னாண்டா கொஞ்சம் தூரம் வந்துட்டோம். கொஞ்சம் தூரம் வந்த பிறகு தான் கூகுள் மேப்பை பார்த்தா நாங்கள் 2ஆம் இலக்க சிவன் கோயிலை வந்து தாண்டி வந்துட்டோம். அந்த கோயில் இருக்கிறதுக்கான சமைஞ்சைகள் எதுவுமே போட்ட மாதிரி இல்லை. இப்போ நாங்கள் திரும்பி 3 கிலோமீட்டர் போகணும். இதில் வரேன் போய் கொண்டிருக்கோம். ஐயோ, சைக்கிள் ஓடுறதான் கஷ்டமான ஒரு விஷயம். நல்லா தான் இருக்குது, ஜாலியாக தான் இருக்குது. ஆனாலும் வெயில் வைக்கையால் அப்படி எங்களுக்கு தோணுதான். ஒரு மாதிரி ஓடி வந்துட்டேன். இஞ்சால பக்கம் போய்க்கல, அப்பையும் போடலை. தலசா உற்சவம் இந்த இது நான் காட்டிகிட்டு போயிருப்பேன், ஒன்றுமே போடலை பாருங்கள் இந்த கோயிலுக்கு. ஏன்னா அப்படி ஒரு இனத்தை வளர்த்து தான் என்ன செய்ய போகிறாங்களோ எங்களுக்கு என்ன தெரியலை. நேராக அந்த சந்தியிலேருந்து ஒரு 600-700 மீட்டர் நீங்கள் வரணும். வந்தீங்கன்னாலே நாங்கள் இந்த கோயில் அடிக்கு வரக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் குரங்குகளின் தொல்லையும் தாராளமாகவே இருக்கும். அதால் கொஞ்சம் கவனமாகவே உங்களோட வாகனங்களில் உடம்புகளை வச்சுக்கொள்ளுங்க. சைக்கிளில் வர்றாங்க, நாங்களும் தான் கவனமாக இருக்கணும். சரி, இப்போ பார்த்திங்கன்னா இந்த கோயிலின் வரலாறு இதில் முன்னுக்கே போட்டிருக்கணும். இது புலனறுவிலே காணப்படும் பழைய கோயிலாகும். முதலாவது ராசராச சோழனால் 985 கிறிஸ்துவுக்கு பின் 1014ஆம் ஆண்டு கட்டப்பட்ட சிவகோயில் 2ஆம் இலக்க கோயில் என அழைக்கப்படுது. இங்கே உள்ள தமிழ் கல்வெட்டின்படி இது ஒரு அரசனின் ஒரு அரசியின்
பெயராகிய மாணவன் மாதேவி என்று போட்டிருக்கணும். வானவன் மாதேவி என்று நினைக்கிறேன். ஈஸ்வர முதைகள் அப்படின்னு போட்டிருக்கணும். என்ற பேரிலே குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு. மற்றது இதில் வந்து சிவனின் வானமாய நந்தியின் உருவம் எல்லாம் இருக்குது அப்படின்றத போட்டிருக்கணும். இதில் நாங்கள் போய் பார்ப்போம் இந்த கோயில் இப்போ எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்கள் இங்கே நடக்குது அப்படின்றத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி பொன்னியின் செல்வனில் வந்து இந்த மாணவன் மாதவி என்ற ஒரு பேர் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஒரு வரலாற்றோட சம்மந்தப்பட்ட கோயிலாகவும் இது இருக்கலாம் அப்படின்றத சொல்லினோம். அதோடு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நந்தி இருக்குது பாருங்கள். இப்போ வந்து தலை துண்டிக்கப்பட்ட ஒரு நிலையில் தான் இருக்குன்னு சொல்லலாம். இதை பார்க்கல உங்களுக்கு தெரியுமான்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வேலைப்பாடுகளும் இருக்குது இந்த சைடில் எல்லாம் எங்களோட கோயில்களில் இருக்கிற மாதிரியே இருக்குது. அதோட இதில் வந்து பாருங்கள், இதுதான் அந்த 2ஆம் இலக்க சிவன் கோயில். மேலுமே நேர்த்தியான அமைப்புகளை கொண்டதாக இருக்குது. இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து தமிழ் எழுத்துக்களும் இருக்குது. அங்கே முன் பக்கத்துலேயே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். மேலுமே ஒரு பிரம்மாண்டமான ஒரு அமைப்பு. அதே மாதிரி அதுலேயும் வந்து நந்தி அமைப்பை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதே மாதிரி இதுலேயும் 2 நந்தி அமைப்பை வச்சிருக்கணும். இப்போ அந்த காலத்தில் வந்து இருந்த எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா தலைகள் உடைக்கப்பட்ட நிலைமையில் தான் இருக்குது. ஆனால் இப்போ வந்து அது புதுசாக செய்கிறத நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதுதான் பாருங்கள். இது வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில், அதுவும் என்ன சிவராத்திரி நேரங்களில் வந்து பூசைகள் இங்கே வந்து சிறப்பாக செய்யணும். ஆனால் இங்கே வந்து பூசை செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிங்கள தமிழுங்கள் அந்த ஒரு ஐயா தான் செய்வார். ஆனால் தமிழில் தான் பூசை செய்கிறத நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதால் உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். சிவலிங்கம் வேறுங்க. உண்மையிலுமே இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நேர்த்திகளை கட்டியிருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. உண்மையிலுமே இதெல்லாமே பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயங்கள், நிறைய இதுகள் அளிக்கப்பட்டிருக்கு. அதோட நான் முக்கியமான ஒரு விஷயம் காட்டுறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த எழுத்துக்கள் எல்லாமே இருக்குது இந்த சைட்ல எல்லாம். இப்போ எல்லாமே கிட்டத்தட்ட அழிவடைஞ்ச நிலையில் தான் இருக்குது இங்கே எல்லாமே. இதில் எல்லாம் பார்த்துருப்பீங்களா, இங்கே 4 மூலையிலே வந்து பார்த்திங்கன்னா நந்தி சிலைகளை வச்சிருக்கணும். சரி, நாங்கள் இந்த இடத்த ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். சரி, நீங்கள் இப்போ வரைக்கும் பார்த்தது வந்து இந்த புலனர்வ காலத்தில் இருக்கிற ஒரு வரலாற்று சம்பந்தமான ஒரு பகுதி தான். இதுக்கு ஒரு வந்து பார்த்திங்கன்னா லங்காதில விகார் இருக்குது, கிரிவிகார் இருக்குது, கல்விகார் இருக்குது. அதை தவிர்த்து நிறைய சிவன் கோயில்கள் இருக்குது. அதில் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த வீடியோவே கொஞ்சம் பெருசாக வந்திருக்கும். அதனால் நான் இந்த வீடியோவை பார்ட் 1 இல்லை இதோட நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த வீடியோ தான் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். பாய் மக்களே, பாய்.